ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னால் கூட சில பேர் தப்பாக சொல்லிடுவாங்க. சந்தோஷம் இல்லாதவங்க கூட மற்றவங்கள பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு, உற்சாகமாக இருக்கிறது தான் மெயின். குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? உற்சாகம் எத்தனை பேர் இருக்குங்க? மேலே இருக்கவங்களாம் உற்சாகமாக இல்லை போல இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எல்லாம் சொல்லுங்களா, என் ராஜா என்னிடத்தில் வருகிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த விசேஷித்த நாளிலே தகப்பனே, உம்முடைய சபையிலே வந்து பரிசுத்தவான்கள் நின்ற இந்த ஸ்தலத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க அடியனுக்கு கொடுத்த எல்லா தயவு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஒருவேளை இந்த செய்தியை கேட்க வந்தவர்கள் அநேகர் அந்த கட்டப்பட்ட கழுதையை போல பல்வேறு கட்டுகளோடே கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை முடிந்து போகும்போது கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய், விடுவிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய் தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. தேவநாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை ஒருவருக்கே தருகிறேன், ஏற்றுக்கொள்வீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அதை உரிமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் ராஜா என்னிடத்தில் வருகிறார். இந்த உலகத்தில் சாதாரணமாக ஒரு மந்திரியை பார்க்க போனாலும் சரி, இல்லை ஒரு பேங்க் மேனேஜரோ இல்லை நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு நபர்களை பார்க்க போக வேண்டுமானாலும் சரி, முதலாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் இல்லையா? முன்கூட்டியே முன்பதிவு செய்து விட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், உத்தம ஆசீர்வாதங்களோட அவர் நம்மை எதிர்கொண்டு வந்து நம்முடைய தலையிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிற ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஒரு 5-10 மினிட்ஸ் கூட எடுத்துட்டாலும் நீங்கள் கோச்சிக்க கூடாது. ஏன்னா 1 மணி வரைக்கும் இன்னைக்கு உபவாச ஜெபம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே. சத்தியத்தினாலே உங்களை நிரப்பி அனுப்ப வேண்டும் என்பது தான் என்னுடைய வாஞ்சை. நீங்கள் வந்த வண்ணமாய் போனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, பிரசங்கிக்கிற எனக்கும் அது ஆசீர்வாதம் அல்ல. பெற்றுக்கொண்டவர்களாய் ஒரு எம்மாவு அனுபவத்திற்குள்ளாய், எம்மாவு என்று சொன்னால் வாம் பாத்துன்னு அர்த்தமா, நல்லா சுடு தண்ணியில் குளிச்ச மாதிரி எம்மாவு அனுபவம். எம்மாவு சீஷர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர்கள் இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததான். அந்த இங்கேருந்து போகும்போது தலைவலி காய்ச்சலோடு வந்திருக்கலாம். நீங்கள் சுடு தண்ணியில் அந்த தைலத்தை போட்டு குளிச்சப்புறம் சொல்லுவீங்கல்ல, அப்படி அவ்வளோ ரிலீஃபாக இருக்குன்னு, அப்படி விடுவிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இங்கேருந்து போகணும். அதுதான் எங்களுடைய வாஞ்சை. சரி, இந்த நாட்களிலே குருத்தோலை ஞாயிறை நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது ஒரு பவனி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே கழுதையின் மேலே ஏறி பவனி வருகிறார். இந்த காரியத்தை 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் நம்மால் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பிறப்பு, பாடுகள், மரணம், இது 3 புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தவிர 2 சம்பவங்கள் மாத்திரம்தான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று 5 அப்பம் 2 மீன் காரியங்கள், அதை செய்த அற்புதம். 2வது இயேசு கிறிஸ்து இந்த குருத்தோலை ஞாயிறின் போது அந்த கழுதையின் மேல் பவனி வந்த இந்த காரியம் மாத்திரம்தான் 4 புஸ்தகங்களிலும் எழுதப்பட்டு. தட் மீன்ஸ், அப்படி என்றால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே ஆவியானவர் பார்க்கிறார். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இது ஒரு நிகழ்வு. இந்த 2 கிலோமீட்டர் தான் இந்த ஜேர்னி, இந்த பயணம் 2 கிலோமீட்டர் தான்.
ஆனால் 2000 ஆண்டு காலமாக இவைகளை குறித்து பல்வேறு கோணங்களிலே பல்வேறு பிரசங்கியார்கள் பிரசங்கித்து கொண்டு தான் வருகிறார்கள். இந்த சம்பவ காரியங்களை நாம் கிரகிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் டைம் மிஷினில் கொஞ்சம் பின்னால் போகணும். அங்கே நடந்த காரியங்கள், அங்கே சம்பவித்த காரியங்கள், அவைகள் மத்தியிலே நம்மை இன்வால்வ் பண்ணி கொண்டு அங்கே அந்த இடத்திலே நம்மை வைத்து பார்த்தாதான் அந்த நடந்த காரியங்களை பற்றிய சத்தியங்கள் நம் நினைவிலே, என் சிந்தையிலே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த சம்பவங்கள் நடந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை நாள். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது பஸ்கா பண்டிகையின் போது யூத ஜனங்கள் எல்லோரும் எருசலேம் தேவாலயத்திலே கூடுவது வழக்கமாயிருந்தது. பஸ்கா பண்டிகையின் போது மாத்திரமல்ல, யூதர்கள் 7 பண்டிகைகளை அவர்கள் அனுசரிப்பார்கள். 7 பண்டிகையிலே 3 பிரதானமான பண்டிகைகள் உண்டு. அந்த 3 பண்டிகைகள், ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று பெந்தகோஸ்தே பண்டிகை, மூன்றாவது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளுக்கும் யூதர்கள் தேசத்திலே எங்கே இருந்தாலும் அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து ஆக வேண்டும் என்பது நியமம். அங்கே வந்து விடுவார்கள். அதே போல தான் இந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும்படிக்கு அநேக ஜனக்கூட்டம் எருசலேம் தேவாலயத்திலே கூடியிருக்கிறது. அந்த கூடியிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து ஒரு பெரும் கூட்டத்தோட பெத்தானியாவுக்கு வருகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 20:29 சொல்கிற வசனத்தை மட்டும் வாசிங்க, வேகமாக வாசிங்க, நேரமே இல்லை. மத்தேயு 20:29. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் அவர்களுக்கு பின் வந்தார்கள். இயேசுவுடனே கூட வந்த கூட்டம் வரும்போதே ஒரு பெரும் கூட்டத்தோடு தான் வருகிறார். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா 11:56 வாசிங்க. அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். அங்கே ஒரு கூட்டம், தேவாலயத்திலேயும் ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. அவர் பண்டிகைக்கு வருவாரா வரமாட்டாரா என்று இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. இன்னொரு கூட்டம் அங்கே பெத்தானியாவிலே மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். இதுவரை அவர்கள் கண்டிராத ஒரு அற்புதம், உலகத்திலே எந்த மனுஷனும் செய்திராத அற்புதம் அவர்கள் கண்ணார காண்கிறார்கள். அது 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. 11:45 வாசிக்க வேண்டும். 11:45 வாசிங்க. அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். மரியாள் இடத்தில் வந்திருந்த அந்த அவரை ஆறுதல் படுத்தும்படி வந்திருந்த அந்த ஜனக்கூட்டம் எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்த்து அவர்கள் விசுவாசத்திற்குள்ளே வந்துவிட்டார்கள். முதலாவது கூடவே வந்த ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் அந்த மரியாள் வீட்டிலே அந்த லாசரு உயிரோடு எழுந்து வந்ததை கண்டு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டம். மூன்றாவதாக ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வரப்போகிறார், அவர் என்ன செய்ய போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டம். 3 திரளான கூட்டங்கள் அங்கே காத்திருந்தார்கள். அடுத்ததாக ஒரு கூட்டம், முதலாவது ஒரு கூட்டம் பெரிய ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி காத்திருக்கிறது. இரண்டாவதாக இன்னொரு கூட்டமும் காத்திருக்கு. பாருங்க, யோவான் 11:57 வாசிக்கணும். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும்படிக்கு அங்கே பிரதான ஆசாரியர்களும் அந்த வேத பாரகர்களும் காத்திருந்தார்கள். இங்கே ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்று காத்திருக்கிறது. மற்றொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறது. மூன்றாவதாக இந்த சூழ்நிலையில் மத்தியிலே தான் அவர் கழுதையாகிய குட்டியின் மேல் ஏறிக்கொண்டு எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஒரு வரவேற்க காத்திருக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி அவருக்கு தண்டனை தர வேண்டும் என்று இருக்கிற கூட்டம். முதலாவது கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது கூட்டம், இந்த ஜனங்கள் எல்லாரும் கூடி, இந்த ஜனங்கள் எல்லாரும் வருஷம் பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும்படிக்கு எருசலேம் தேவாலயத்திலே கூடி வருவார்கள். பஸ்கா பண்டிகை முதலாக எப்பொழுது எதற்காக அனுசரிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களை கர்த்தர் அற்புதமாய் அவர்களுக்கு விடுதலை தந்து
எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை 10 வாதைகளை அனுப்பி எகிப்தின் சகல கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்து அற்புதமாய் எங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை நினைவு கூறும்படியாக அனுசரிக்கப்படுகிற பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. ஆனால் இங்கே வருடந்தோறும் இவர்கள் சடங்காச்சாரியமாக அந்த தேவாலயத்திலே கூடி அந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்களே தவிர அவர் இருதயத்தில் இருந்த ஏக்கமெல்லாம், முன்பு ஒரு காலத்திலே நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தோம், ஆபிரகாமின் குமாரராக இருக்கின்றோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் முன்பு எங்கள் மேல் பார்வோன் அதிகாரம் செலுத்தினான், கர்த்தர் எங்களை அற்புதமாய் விடுவித்து நடத்தி கொண்டு வந்தார், அதை அனுசரிக்கும்படி பஸ்காவை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆனால் நிலைமை இன்னும் மாறல. இப்பொழுது பார்வோன் அல்ல, ரோம சாம்ராஜ்யம் எங்கள் மேல் அதிகாரம் செலுத்தி கொண்டு வருகிறது. இடம் தான் மாறி இருக்கு, ஆளு தான் மாறி இருக்க தவிர நாங்கள் இன்னும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு தான் இருக்கிறோம். எங்களை விடுவிக்க ஒருவரும் வரமாட்டாரா? இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அடக்குமுறைகளை அதிலிருந்து விடுவித்து மீட்க ஒரு ராஜா வரமாட்டாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த கூட்டம் இருந்தது. இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வழிமுறைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை யூதர்கள் மேல் திணித்தார்கள். அவருடைய லாங்குவேஜை அவங்களுக்குள்ளே திணித்தார்கள். அவர்கள் அதிகமாய் வரி விதித்தார்கள். இது மூணையும் பார்க்கும்போது இப்போ நடக்கிற மாதிரியே இருக்குல்ல. லாங்குவேஜை கொண்டு வந்து நம்ம அப்படி நினைத்து கொண்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரியா? அந்த காலத்தில் நடந்திருக்கு பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் தலைவரில் திணிக்க அவர்கள் விடாய்த்து போய் எங்களை விடுவிக்க ஒரு ராஜா வரமாட்டாரா என்று சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தால் இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து குருடர்களின் கண்களை திறக்கிறார், முடவர்களை நடக்கச் செய்கிறார், அவர்கள் குஷ்டரோகிகளை தொட்டு சுஸ்தமாக்குகிறார். கடைசியாக போன வாரத்தில் பார்த்தது லாசருவை உயிரோடு எழுப்பிவிட்டார் அப்படின்னு பார்த்து அவங்க அப்படி இயேசுவை பார்க்கல. இயேசுவை பார்த்து அவங்க கண்ணுக்கு இயேசு எப்படி தெரிந்தார் தெரியுமா? சைமன் மக்காபேயரை போல பார்த்தாங்க. சைமன் மக்காபேயர் போதர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மக்காபேயர், இந்த சீமோன் மக்கபேயர் என்று சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 142 BC இயேசுவுக்கு முன்பாக அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே ஒரு அரசன் அந்தியோகஸ் எபிஃபானபஸ் என்கிற ஒரு ராஜா அந்த யூதர்களை, அந்த தேசத்தை, யூதியா தேசத்தை கைப்பற்றி அவர்களுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே வந்து அசுத்தமான சில பிராணிகளை பலிபீடத்தின் மேல் பலியிட்டு அந்த பலிபீடத்தை தீட்டுப்படுத்தி விட்டான். இந்த ஜனங்களை எல்லாம் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தினான். அப்பொழுது இந்த மக்கபேயர் குடும்பத்தில் இருந்து ஒருவர் கூட்டமாக, இவர்கள் 5 பேர் இருந்தாங்க, எல்லாம் ஒன்று கூடி அந்த எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு கிளர்ச்சி கிளப்பி அவர்கள் எல்லோரும் வந்து, அதில் முக்கியமான நபர் இந்த சைமோன் மக்கபி, அவர் தலைமையிலே போய் அந்த எருசலேம் தேவாலயத்தை மீண்டுமாய் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ஆளுகையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீட்கும்படிக்கு அந்த தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது தான் அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் இந்த குருத்தோலைகளை கையிலே அசைத்து ஹோசன்னா ஹோசன்னா என்று ஆடல் பாடலோடே அவர்களை அந்த பட்டணத்திற்குள்ளே அவர்களை வரவேற்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அதே போல கழுதையின் மேல் வரும்போது இவர்கள் சிந்தனை எல்லாம் அங்கே தான் போயிடுச்சு. அந்த காலத்திலே இந்த சைமோன் மக்கபேயர் எங்களை விடுவித்தது போல இவர் வந்து விட்டார். இப்போ அது மாத்திரம் இல்லை, இதற்கு முன்பே ஒரு முறை இவரை ராஜாவாக மாற்ற நாம் முயற்சி செய்திருந்தோம். ஹோசன்னா, நான் முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன் கேளுங்க. என்ன பாட்டு பாடினாங்க? ஹோசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு அவர்கள் பாடினார்கள். ஹோசன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹோசன்னா என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பாடின பாடல் சங்கீதம் 118:26 இருக்கிறது. அந்த 118:26 தான் இங்கே அவர்கள் பாடுகிறார்கள். அதை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பாடல தான் பண்ணாங்க. அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கும், அதை வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே ரட்சியும். ஹோசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று தான் அர்த்தம்.
பொதுவாக யூதர்கள் தங்கள் பண்டிகை காலத்தின் போது ஹல்லேல் சங்கீதங்கள் என்று சொல்லக்கூடிய சங்கீதங்கள் 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரை இருக்கிற சங்கீதங்களுக்கு ஹல்லேல் சாம்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம். அதுவும் குறிப்பாக ஒரு உணவு அருந்துவதற்கு முன்பதாக இல்லை போஜனத்திற்கு முன்பதாக அவர்கள் பாடுகிற பாடல் சங்கீதம் 113-14. போஜனத்துக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவாங்க. போஜனம் முடித்த பிற்பாடு அவர்கள் பாடுகிற சங்கீதங்கள் சங்கீதம் 115-18. அதுதான் பஸ்கா பண்டிகையில் அவர் போஜனம் பண்ணின பின்பு ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர்கள் ஒலிவ மலைக்கு கடந்து சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். ஸோ பிஃபோர் மீல்ஸ், ஆஃப்டர் மீல்ஸ், உணவுக்கு முன்பு, உணவுக்கு. இது எங்கேயோ பார்த்துருக்கோம்ல எல்லாருமே? எங்கே பார்த்துருக்கீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மேலே இருக்கவங்களாம் மெடிசன் சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெடிசன் சாப்பிடாதபடிக்கு எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:22 வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எவைகளை வேத வசனங்களை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இந்த ஆரோக்கியம் என்கிற வார்த்தை எபிரேய பதத்திலே மார்பே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. மார்பே அப்படின்னு அடிச்சு பாருங்க நெட்டில் போய், அதுக்கு அர்த்தம் மெடிசன் வரும். மெடிசன். உணவுக்கு முன்பும் இந்த மெடிசன் தான், உணவுக்கு பின்னும் இந்த மெடிசன் தான். இந்த மெடிசனை நீங்கள் சாப்பிடுங்க. உணவுக்கு முன்னாலேயும் உணவுக்கு பின்னாலேயும் வேற எந்த மெடிசனையும் சாப்பிட வேண்டிய அவசியமே வராது. ஹல்லேலூயா. இதுவே ஔஷதம். ஹல்லேலூயா. ஓகே. இதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு ராஜாவாக அவரை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முற்பட்ட போது இயேசு அவர்களுக்கு விலகி அவர்கள் தனித்து ஒரு மலையின் மேலே ஏறிவிட்டார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஆனால் வேலை வந்தபோது அவர் சொல்லுகிறார், என் வேலை வந்தது, பிதா குமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி இப்போ தானாகவே வாலண்டியராக ஒரு கழுதையின் மேலே ஏறி அவர் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். இப்போ அந்த பார்த்த ஜனங்கள் எல்லாம் அவன் மக்கபேயரை போல அவரை பார்த்துட்டாங்க. ராஜாவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்கள. என்ன சொல்கிறான், போன தடவை இயேசு கிறிஸ்து எஸ்கேப் ஆகிட்டார், இந்த தடவை விடவே கூடாது, எப்படியாவது பிடிச்சு இவரை ராஜா வாக்கிடணும்னு தான் நினச்சாங்க. நினச்ச விருப்பம் தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் இயேசுவை பார்த்த பார்வையில் தான் கோளாறு இருக்குது. எப்படி பார்த்தாங்க இயேசு கிறிஸ்துவை, எப்படி பார்த்தாங்க, அது அவசியம் வாசிக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க யோவான் 12:9. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அதுதான் ப்ராப்ளம். இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவின் நிமித்தமாகவும் இயேசுவை பார்க்க வந்தார்கள். அவங்க மைண்ட் செட் என்ன தெரியுமா? அதனால் மட்டுமல்ல, ஆனாலும், நாட் ஓன்லி பட் ஆல்சோ. உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிற கேள்வி, இந்த ஆலயத்திற்கு, இந்த குருத்தோலை ஞாயிறு பவனிக்கு மாத்திரமல்ல, மற்ற எந்த ஆராதனைக்கு வருகிற தேவ பிள்ளைகள், நீங்கள் இயேசுவை தான் பார்க்க வருகிறீர்களா, இல்லை இயேசுவை மாத்திரம்தான் பார்க்க வருகிறீர்களா, இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கத்தோடு வருகிறீர்களா? கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? நாம் எதை தேடி வருகிறோம்? அப்பாவை தேடி வருகிறோமா, இல்லை அப்பாவிடத்தில் இருக்கிற அப்பங்களை தேடி வருகிறோமா? அப்பாவை தேடி வந்தால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மிக அக்யூரேட்டா நேர்த்தியா எழுதுறாரு பாருங்க. யோவான் 11:1 வாசிங்க. யோவான் 11:1. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். மரியாளும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா. பெத்தானியாவுக்கு அடையாளம் என்னது? அங்க அந்த பெத்தானியான்னு சொன்னாலே மார்த்தாலும் மரியாளும் இருந்த பெத்தானியா. 12:1 வாசிங்க.
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இப்போ தெரியுதா? இப்போ பேரே மாற்றிட்டான் பாருங்க, லாசரு இருந்த பெத்தானியா. ஏன்னா ஒரு அற்புதத்தை பார்த்த அப்புறம் அந்த ஊரோட பேரே மாற்றிட்டான். அப்போ அவன் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கான்? இயேசுவை நோக்கி பார்க்கும்படி அல்ல, இயேசுவின் இடத்திலே உள்ளவைகளை நோக்கி பார்க்கும்படி. இப்போ அல்வா அப்படின்னு நான் சொன்னனாலே உங்களுக்கு என்ன மைண்டில் வரும் பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்க. இப்போ காரைக்குடி செட்டிநாடுன்னு சொன்னாலே என்ன ஞாபகத்தில் வரும்? சமையல். செட்டிநாடு சிக்கன் தானா? இன்னும் ஒரு வாரம் இருக்கு, ஆசையை தூண்டாதீங்க. செட்டிநாடுன்னு சொன்னாலே செட்டிநாடு சமையல் தான் ஞாபகத்தில் வரும். மல்லிகை பூனாலே மதுரை தான். அதே போல் மரியாள் மார்த்தாள் இருந்த ஊரை அவங்க பெத்தானியா ஊர் அப்படியே மாற்றிட்டாங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 63:2, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் நான் கண்டேன்னு சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க தான் ஆண்டவரே நாங்கள் வர்றோம். ஹல்லேலூயா. நான் வாலிப வயதில் இருக்கும்போது இந்த திரைப்பட நடிகர் ஏவிஎம் ராஜன், இப்போ அவர் பேர் இயேசு அடியான் ஏவிஎம் ராஜன், அவர் ஊழியங்கள் செய்து கொண்டு வருகிறார். மதுரைக்கு ஒரு தடவை வந்திருந்தார். அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம், கூட்டத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போயிருந்தோம். அவர் மைக்கை பிடிச்சிட்டு கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் இயேசுவை பார்க்க வந்தீங்களா இல்லை சினிமா நடிகரை பார்க்க வந்தீங்களா? உண்மையிலே அன்றைக்கி அவரை பார்க்க தான் நான் போயிருந்தேன். அதனால தான் இன்றைக்கி தைரியமாக நான் பேசுகிறேன் பாருங்கள். பல்வேறு தேவைகளோடு சபைகளுக்கு வருகிற அநேக ஜனம் உண்டு. ஒரு தேவையினால தான் வர்றோம். அப்பாவிடத்தில் எதுக்கு வர்றோம்? நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் கொட்டிவிட, நம்முடைய இருதயத்தெல்லாம் அவர் சமூகத்தில் ஊற்றிவிட, நம் தேவைகளின் கண்ணாடியை போட்டு கொண்டு தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். இப்போ ஒயிட் கிளாஸ் நான் போட்டிருக்கேன், பார்க்குறதெல்லாம் ஒயிட்டாக தெரியும். இது பிளாக் கலர் கிளாஸை போட்டுட்டு பார்த்தோன்னா எல்லாம் பிளாக்காக தான் தெரியும். இது கலருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தேவை தான் மாறும் பாருங்கள். இப்போ எனக்கு வியாதியாக இருந்தால் அப்பா ஏசப்பா எனக்கு டாக்டர் மாதிரி தெரிவார். எனக்கு பொருளாதார தேவை இருக்கா, அவர் எப்படி ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி தெரிவார். எனக்கு வீட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, திருடங்க வர்ற மாதிரி தெரியுதா, அவர் ஒரு போலீஸ்காரர் மாதிரி தெரிவார். எனக்கு நில பிரச்சனை, நில தகராறு, நிலத்தில் வில்லங்க இருக்குன்னு சொன்னால் அவர் வக்கீல் மாதிரி தெரிவார். நம்ம தேவைகளின் கண்ணாடியோடு தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு தேவையானது ஒன்றே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல நீ என்ன சூஸ் பண்ணுப்பா, நீ என்னை தெரிந்து கொள், அப்போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க வந்தாங்க. யூத ரபிகள் எல்லாம் சொல்லும்போது சொல்லுகிறது காரியம் என்னன்னா, அங்கே கூடி இந்த ஜனத்தின் தொகை ஒரு 4 முதல் 5 லட்சம் ஜனம் இருப்பாங்களாம். இயேசுவோடு வந்த ஜனம், அந்த யூதேயாவில் இருந்த ஜனங்கள், அங்கே எருசலேமிலிருந்து வந்த ஜனங்கள்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்களாம். இந்த ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்து அவர்கள் எதிர்பார்த்தது என்ன காரியம் என்று சொன்னால், இவர் இத்தனை ஜன பலத்தோடு ஆட்பலத்தோடு அவருடைய இத்தனை ஜனங்களுடைய சப்போர்ட்டோடு அவர்கள் தேவாலயத்தை அந்த ராஜ அரண்மனைக்கு போய் அங்கே ஆளுகை செய்கிற பிலாத்துவை அவன் சிங்காசனத்திலிருந்து தள்ளிவிட்டு இவர் போய் ராஜாவாக அமர்ந்து விடுவார். அதற்கு பின்பதாக என்னுடைய கவலைகள், கண்ணீர், நெருக்கங்கள், எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும், நாங்கள் சந்தோஷமாய் அவர் ராஜ்யத்தில் எப்பொழுதும் இருக்கலாம் என்று சொல்லி அவர் எண்ணிக்கொண்டிருந்த போது ஆண்டவருக்கு பிளான் பி, வேறு பிளான், அவர் சித்தம் வேறு. இந்த கூக்குரலிடுகிற சத்தத்தின் நிமித்தம் அவர் தன்னுடைய திட்டத்தை, தேவ சித்தத்தை மாற்றவில்லை. அவர் தம்மை தாமே வஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு அவர் தேவாலயத்தை நோக்கி போய்விட்டார். தேவாலயத்தை நோக்கி போய்விட்டார். இயேசுவை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று துடித்த அந்த கூட்டத்துக்கெல்லாம் பெருத்த ஏமாற்றமாகிவிட்டது. அவ்வளோ சத்தம் போட்டாங்க, அவ்வளோ ஆர்ப்பரித்தாங்க. நமக்கு நம்பிக்கை நட்சத்திரம் ஒருத்தர் வந்துட்டாரு, நம்மளுக்கு ஒரு ராஜா கிடைத்து விட்டார், இத்தனை ஜன சப்போர்ட் இருக்கு, எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் எதிர்பார்ப்புக்கு கொஞ்சமும் ஒத்து போகாமல் மாறுதலாக அவர் இந்த பிலாத்துடைய அரண்மனைக்கு போகாமல் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு
தேவாலயத்திலே பிரதான ஆசாரியர்களாய் சோதிக்கப்படும்படி தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுக்க அங்கே போய்விட்டார். ஜனங்களுக்கெல்லாம் பெருத்த ஏமாற்றம். அவர்கள் எதிர்பார்த்த இயேசு இந்த இயேசு அல்ல. கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்து ஒரு தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு அவர்களுக்கு தேவையில்லை. ராஜ்யபாரம் செய்கிற இயேசுதான் அவர்களுக்கு வேண்டுமே தவிர சிலுவை பாரத்தை சுமக்கிற இயேசு அவர்களுக்கு தேவையில்லாதிருந்தது. அவர்கள் எதிர்பார்த்த ராஜா ராஜ கிரீடத்தை தரித்து கொண்டு சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் விரும்பினார்களே தவிர ஒரு முள்முடி தரித்திருக்கிற ராஜா அவர்களுக்கு தேவையில்லாதிருந்தது. அவர்கள் எதிர்பார்த்த ராஜா அவர்களுக்காய் யுத்தம் செய்கிற ராஜாவாக இருக்க வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்தோடு யுத்தம் செய்கிற ராஜாவைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். பிதாவின் சித்தம் செய்கிற ராஜாவை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பரிந்து பேசுகிற ஒரு ராஜாவைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்களே தவிர பரிசுத்தமாக்குகிற ராஜாவை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எப்போதும் சொல்றது போல அவர்களுக்கு கானாவூர் இயேசுதான் தேவைப்பட்டதை தவிர கல்வாரி இயேசு அவர்களுக்கு தேவைப்படவில்லை. தங்களுடைய எதிர்பார்ப்பு, தங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறவில்லை என்று அவர்கள் கண்டபோது அந்த ஜனங்கள் ஏமாற்றத்தோடும் ஒரு விதமான கோபத்தோடும் அங்கிருந்து கலந்து சென்று விட்டார்கள். எந்த ஜனக்கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஓசன்னா ஓசன்னா என்று கத்தினதோ அதே கூட்டம் அடுத்து வெள்ளிக்கிழமை 5 நாளைக்கு பிற்பாடு இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று அதே கூட்டத்தார் கூக்குரலிட்டார்கள். அதை லூக்கா எழுதும்போது மிக அழகாக எழுதினார். லூக்கா 23:18 அதில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவர் சத்தமிட்டு கேட்டார்கள். 23:21 அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அடுத்ததாக 23:23 உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இது ஒரு காலத்தில் துதிச்ச கூட்டம்தான், ஆராதனைக்கு ரெகுலராக வந்த கூட்டம்தான், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் வந்த கூட்டம்தான், இயேசுவினுடைய ராஜா என்று சொன்ன கூட்டம்தான். தங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் சித்திக்கவில்லை என்று அறிந்து கொண்ட பிற்பாடு இயேசுவை மறுதலிக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் போய்விட்டது. தேவ சமூகத்திலே நாம் எந்த நோக்கத்தோடு வருகிறோம்? ஏசப்பாவிடத்தில் எல்லா காரியத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அழைப்பிதழை மாத்திரம் கொடுக்க வர்றோமா, இல்லை தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்க வருகிறோமா? நாம் செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் இயேசுவானவர் எஸ் 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 ஆம் வச்சுக்கோ எடுத்துக்கோ என்று சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. சில நேரங்களில் நோ சொல்லுவார், சில நேரங்களில் உங்களுடைய நன்மைக்காக என்னுடைய நன்மைக்காக அநேக நேரம் உங்கள் ஜெபம் கேட்கப்படாததாகவே இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் இல்லை என்பதுதான் உங்கள் ஜெபத்திற்கான சரியான பதிலாக இருக்கும். நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் அப்பா நோ சொல்லவே கூடாது, ஆனால் உங்களுக்கு தெரியாது அவர் இல்லைன்னு சொல்கிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸோ இன்னையிலேருந்து இப்படி மாற்றி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்து அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கேன்ப்பா, மதியினமாய் சில காரியங்களை நான் கேட்டுவிட்டேன். ஆண்டவரே, அதையெல்லாம் ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு கொடுத்துருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை உங்களை விட்டு என்னை வழி விலக போக செய்திருக்கும், என்னை ஒரு அவிசுவாசியாய் மாற்றியிருக்கும், என்னை மறுபடியும் இந்த பாவ கட்டுகளுக்குள்ளே என்னை கொண்டு போய் விட்டிருக்கும். அதனாலே நான் கேட்டபோது சில காரியங்களை நீங்கள் கொடுக்கவில்லையே, அதற்காக ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கையை தூக்குறதுக்கு. ஏன்னா நமக்கு தேவை காணாமூர் இயேசு தானே, கல்வாரி இயேசு தேவையில்லையே. பவுல் 3 முறை ஜெபிக்கிறார், இந்த முள் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அந்த முள் நீங்கும்படிக்கு 3 முறை நான் ஜெபம் பண்ணினேன். பவுல் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், பெரிய அப்போஸ்தலன். ஏன் உடனே அவர் எடுத்திருக்கலாமே? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன்
பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா உங்க கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்க கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்க கிருபை என் பலவீனத்திலே பூரணமாய் கிரியை செய்யும். இந்த கிருபையோட வெலாசிட்டி, அந்த கிருபையோட ஆழத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சாதான் அந்த கிருபையை அப்ரிஷியேட் பண்ண முடியும். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், இது வாக்குத்தத்த வசனம். இது எப்படி வாசிக்க கூடாது, நான் சொல்றது போல நிறுத்தி நிதானமா பாஸ் பை பாஸ் அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு கிருபைனா என்னன்னு புரிய வைக்கும் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் கிடையாது, எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும், இப்போது மாத்திரம் இல்லை எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், குறைவுள்ளவர்களாய் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் அல்ல, சம்பூர்ணம் உள்ளவர்களாய், சகலவித நற்கிரியைகளிலும், ஒரு கிரியை 2 கிரியை இல்ல, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக, குறைவுள்ளவர்களாய் அல்ல, பெருகுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும், ஒரு கிருபை 2 கிருபை இல்ல, சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார், பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை நிறைவான ஆசீர்வாதம் பாருங்க அந்த கிருபைக்குள்ளாய் இருக்கிறது. இன்றைக்கு கேள்வி அதுதான், நீங்க எதை பார்க்க வந்தீர்கள் தேவ சமூகத்தில்? பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் பற்றுதல் உள்ளவனாய் இருந்தால், நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் நான் பரிதபிக்கப்பட்டவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா! உன் ராஜா உன்னிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால், உங்க பிரச்சனைகளுக்காக மாத்திரம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டாம், அப்பாவுடைய பிரசன்னத்திற்காக வாங்க. ஹல்லேலூயா! அப்பாவுடைய பிரசன்னத்திற்காக வாங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பனி போல அவைகளெல்லாம் கர்த்தர் நீங்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! 2வதாக பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களும் காத்திருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு தச்சனுடைய குமாரன், மரியாள் என்பது அவருடைய தாய், யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் அவருடைய சகோதரர்கள். இந்த பரிசேயர் வேத பாரகர்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் நல்லா தெரியும், தீர்க்க தரிசன வாக்குகளும் நல்லா தெரியும். ஒரு மேசியா வருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்துட்டு, ஓ இவரிடத்துல இருந்து தான் வந்து மேசியா வர போறாரு, இவங்க அப்பாவை தெரியும், உங்க அம்மாவை தெரியும், தம்பிகளை தெரியும், இவரா மேசியா அப்படின்னு அற்பமாய் பார்த்தார்கள், ஆகாதவர்களாய் பார்த்தார்கள். ஆனால் அற்பமாய் பார்த்த கண்களை ஆச்சரியமாய் பார்க்க வைப்பதுதான் நம்ம தேவன். ஹல்லேலூயா! எடுத்து வாசிங்க யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11:46 துவங்கி 48 வரைக்கும். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். முதல்ல வந்து இயேசு கிறிஸ்து அற்பமாய் பார்த்தவர்கள் இப்பொழுது அவரை ஒரு காம்படிஷனாக, ஒரு போட்டியாளராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நிகராக அவர் வந்துட்டாரே, இவர் இவ்வளோ அற்புதம் செய்கிறார் இந்த மனுஷன், அநேகர் நம்மை விட்டு விட்டு இவரை பின்பற்றி போய் விடுவார்களே. அது சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்தாலும் பரவாயில்ல. அங்கே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆவியான ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க. 48ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் அது போதும், நம்முடைய ஸ்தானத்தை வந்து அவர்கள் எடுத்துக்கொள்வார். என்னுடைய ஸ்தானம் பறி போய்விடும், என்னுடைய ஸ்டேட்டஸ் போயிடும். அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவ காம்படிஷனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
முதலாவது எப்படின்னா அவர் சொல்கிறாரு, நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்கிறாரு. அடுத்து ஓய்வு நாள் பிரமாணங்களை மீறி குஷ்டரோகியை சுஸ்தமாக்குறாரு. சுஸ்தமாக்கிட்டு விட்டாலும் பரவாயில்ல, 4-5 குஷ்டரோகியை அனுப்பிச்சு அந்த ஆசாரியத்தில் போய் காண்பின்னு சொல்கிறார். அதில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. சும்மா விட்டுருந்தாலும் பரவாயில்ல போல இருக்குது. 4-5 குஷ்டரோகி அனுப்பிச்சு இதை போய் ஆசாரியனிடத்தில் போய் காண்பி அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அவனுக்கிட்ட கோபம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, லேவியராகம அந்த விதிகளின்படி, அந்த ஆகம விதிகளின்படி லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆசாரியன் தான் ஒரு மனிதன் சுத்தமானவனா இல்லையா என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறது அவர் தான். அவனை பரிசோதித்து பார்த்து விட்டு இவன் குஷ்டரோகி, இவன் சுத்தமுள்ளவன் சர்டிஃபிகேட் கொடுத்து அவனை பாளையத்திற்கு புறம்பாக்குவதும் அவர் தான். அவன் மீண்டும் சுத்தமான பிற்பாடு எஸ் இவன் சுத்தமாயிட்டான்னு சொல்லி அவனை பாளையத்திற்குள்ளே மீண்டும் சேர்த்து கொள்வதும் அவர் தான். இப்போ பல பாரம்பரிய திருச்சபைகள்லாம் பாருங்கள், எவனாவது சேட்டை பண்ணிட்டானா அவனை சர்ச்சை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க வெளியில். இன்றிலிருந்து இவருக்கு சபைக்கு நம்மளுக்கு தொடர்பு இல்லை, அடுத்து அவர் மன்னிப்பு கேட்ட அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் அந்த குஷ்டரோகத்தை பார்த்து அதை சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரே ஆள், அத்தரைஸ்டு பர்சன் அவர் தான். ஆனால் இயேசு சுத்தமாக்கிட்டு போய் சொல்கிறாரு, நீ போய் ஆசாரியனுக்கு காட்டு. எந்தெந்த காரியத்தை சொல்லி உங்களிடத்துல குறைகளை கண்டுபிடிச்சி நீ ஆகாதவன், நீ வேண்டாதவன், நீ தகுதியற்றவன் என்று சொல்லி எவையெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சானோ, எந்த குடும்ப உறவுகள்லாம் உங்களை வேண்டாம் என்று தள்ளி வச்சதோ அவங்கள்ட்டே போய் நீங்கள் நிற்க போகிறீங்க. நான் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இதை பாருன்னு சொல்லி நீங்கள் போய் நிற்க போகிறீங்க. ஹல்லேலூயா! எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா! தலை குனிந்த இடத்துல எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் தூஷிக்கப்பட்டீர்களோ, எந்த நபர்கள் உங்களை வேண்டாம் என்று சொன்னார்களோ, ஆகாதம் என்று சொன்னார்களோ, அவர்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். என் ஸ்தானம் பறிபோய்விடும் என்று பார்த்தார்கள். இந்த உலகத்திலே தேவனை அறியாத ஜனங்கள் பல பேரை சர்ச்சுக்கு கூப்பிடுங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நண்பர்களையும் அழைத்து வாருங்கள்னு சொல்லுவார். நாமும் ஆத்ம பாரத்தோடு பலரை இயேசுவை அறியாதவர்களை நம்ம கூட்டிகிட்டு வருவோம். அவங்கள்ட்ட கேளுங்க, ஒருத்தர் கூட இயேசு கெட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. இயேசு, நாம் கூட இயேசு நல்லவர்னு பாடுவோம், அவங்க இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவருங்க அவங்க, இயேசு ரொம்ப நல்லவர். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள், என்னுடைய ஸ்தானம் பறிபோய்விடும், சொசைட்டியில் என்னுடைய ஸ்டேட்டஸ் பறிபோய்விடும், என்னுடைய ஜாதியிலேருந்து என்னை விலக்கி வச்சிருவாங்க, என் சமுதாயத்திலேருந்து விலக்கி வச்சிருவாங்க. முதல் காரணம். ரெண்டாவது காரியம், என் பிஸ்னஸ்ஸு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் தேவ பிள்ளைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கடையை மூடிட்டு ஆராதிக்க வர சொல்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும், அன்னைக்கு நீங்கள் கடையை பூட்ட சொல்கிறீங்களே, அது சரிபடாது, வரமாட்டாங்க சர்ச்சுக்கு சண்டே. மூன்றாவது, சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வேறு இல்லை, சொல்லி தான் ஆகணும். எனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ரிசர்வேஷன் கோட்டா இதெல்லாம் கிடைக்காம போயிருமே, அதை காரணம் காட்டி இயேசுவின் இடத்துல வருவதில்லை, என் ஸ்தானம் போய்விடும். மிகுதியான கூட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, நான் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டால் குடும்பம் கொடுக்குற இந்த சொத்தின் பாகம், ப்ராப்பர்ட்டி எனக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடும். இயேசுவை நம்பி போனீங்கள, என் சொத்தில் உனக்கு பங்கே இல்லைடா போடான்னு தட்டி விட்டுருவாங்க. அதற்கு பயந்துக்கிட்டே வரமாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம் ஆண்டவரிடத்திலே தீர்வு பரிகாரம் உண்டு. ஹல்லேலூயா! ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது, என் சொந்த பந்தம், என் குடும்பம் என்னை வெறுத்து தள்ளிவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். குடும்பம் கைவிடலாங்க, சொந்த பந்தங்கள் கைவிடலாம், உங்களுடைய சமுதாயம் உங்களை கைவிடலாம், உங்கள் நண்பர்கள் கைவிடலாம், நீங்கள் மிகவும் அதிகமாய் நேசித்த நபர்கள் உங்களை கைவிடலாம். தமிழில் ரொம்ப இலகுவாக எழுதியிருக்கு, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று சொல்லி. நியூ லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆங்கில வேதாகமத்தில், ஈவன் இஃப் மை ஃபாதர் அண்ட் மதர் abandon me, நல்ல அழுத்தம் திருத்தமாக எழுதியிருக்கு.
என்னை கைவிட்டார்கள். விடுவாங்க ஒரு காலம் வரும்போது, அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. இயேசுன்னு சொல்லி பாருங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிகள்லாம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவதாக, நான் என் பிஸ்னஸை லூஸ் பண்ணிடுவேன், என் பிஸ்னஸ் போயிடும். வசனம் சொல்லுகிறது 7ஆம் நாள் ஓய்வு நாள், 7ஆம் நாளுக்கு தேவையான மன்னா எல்லாம் 6ஆம் நாளிலே உங்களுக்கு 2 எத்தனையாய் கொடுக்கப்படும். அவ்வளோதானா? ஆசீர்வாதம் ரெட்டிப்பா கிடைக்க போகுதுன்னு சொல்றேன். ஆமேன்றீங்களே. ஆமேன். உங்களுக்கு ஓய்வு நாளைக்கு முன்பதாகவே ரெட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இதில் ஒரு உண்மை இருக்கு, பிஸ்னஸ் போகும். உண்மையிலே யாருக்கு தெரியுமா போகும்? அதையும் வாசிடுவோமே. 19:27 வாசிங்க. இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிடுகிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமைக்கும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். யாருடைய தொழில் அற்று போகும்? அந்த சிற்பங்களை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சொரூபங்களை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தேவனோட பேர் போட்டிருக்கு, அவர்களுடைய நாமங்களை கூட நான் நாவில உச்சரிக்க மாட்டேன். அவருடைய தொழில் அற்று போகும்படியான ஒரு அபாயம் நேரிட்டது. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய தொழில் வர்த்திக்கும். அதே நேரத்தில் தியானாளுடைய கோயில்கள் தொழில் அற்று போகும்படியான ஒரு நிலைமையை கர்த்தர் உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தியானாளுடைய கோயில்களின் தொழில் அற்று போகும்படியாக கர்த்தர் எங்கள் பட்டணத்திலே செய்வாராக. டாஸ்மாகிலே தொழில் அற்று போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. மதுபானம் பண்ணுகிற தொழில் அற்று போகும்படியாக கர்த்தர் செய்வார். போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அந்த போதை வஸ்துக்களின் பழக்க வழக்கங்கள் தொழில் அற்று போகும்படியாக, எல்லா இல்லீகல் பிசினஸ், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா பிசினஸும் தொழில் அற்று போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபத்தில் சொல்லி ஜெபிங்க. அவனுக்கு தான் தொழில் இல்லாமல் போகும். தேவனை தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது மட்டுமல்ல, தொழில் அற்று போவது மாத்திரமல்ல, அந்த எண்ணமே இல்லாமல் போகுமா. இந்த ஜனங்களுடைய எண்ணங்களை குருட்டாட்டம் பிடித்து வைத்திருக்கிற சத்துருவானவன் அதமாய் போவானாக. அவனுடைய மகத்துவம் அழிந்து போவதாக. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும். மூன்றாவது ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட், கவர்மெண்ட் கோட்டா போயிருங்க. என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காதுங்க, இயேசுவை பிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், அந்த கோட்டாவில் தரமாட்டாங்க. அதுக்காகவே நாங்கள் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் ஆராதனையில் வந்து கலந்துக்கிட்டு பைபிளை கூட தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கிட்டு போவோம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வெட்கப்பட்டால் பிதாவுக்கு முன்பதாக அவரும் உங்களுடைய பெயரை அறிக்கை செய்ய வெட்கப்படுவார். ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு சவுல், கழுதையை தேடி போகிறாரு. அங்கே ஒரு சாமுவேல் அவர் இன்டர்வியூ வைக்கிறாரு சவுலுக்கு. அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தது எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கரெக்ட், அன்னை கரெக்டாக சொல்லிட்டாங்க. 30 பேர் அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய், கடைசி வார்த்தை மட்டும் பாருங்க, கடைசி அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள், இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டவங்க ஏறக்குறைய எத்தனை பேர்? 30 பேர். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே. போதும். இவர் இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாலே சவுல் பேர்ல ஆண்டவர் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அடிச்சு ரெடியா வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ரெடியா இருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்கு அடுத்த வார்த்தை இங்கே வாசிங்க, 24 வாசிங்க. சாமுவேல் அடுத்து 24 நடுவுல சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க போற இன்டர்வியூல 30 பேர் என்ன, 300 பேர் வந்தாலும் சரி, இல்லை 3000 பேர் வந்தாலும் சரி, எந்த காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் அங்கே போகிறீங்களோ, ஒரு எக்ஸாமுக்கு இன்டர்வியூ போகும்போது, நாங்கள் பேங்கிங் எக்ஸாம் போகும்போதெல்லாம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நான் கலங்கவே இல்லை, நான் ஜம்முன்னு உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கானது வசனம் எனக்கு தெரியும், எனக்கானது நீ பேச வேண்டியது உன் வாயில் நான் அப்போ கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் அங்கே போய் பேசுகிறத பார்த்துட்டு இன்டர்வியூவரில் வந்து ஆச்சரியப்பட்டு போனாங்க.
ஏங்க இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு தான் கேட்டாங்க. இன்டர்வியூவர் போய் நான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். 30 பேர் இருந்தாலும் சரி, 300 பேர் இருந்தாலும் சரி, 3000 பேர் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ இது உனக்காக வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உங்களுக்காக வைக்கப்பட்டது. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து அவர் நாய்க்குட்டிகளுக்கு ஒருபோதும், உங்களுக்கானது உங்கள் கையில் தான் வரும். ஹல்லேலூயா. காலேஜில் சீட்டு கிடைக்கல பிரதர், நல்ல ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ், மார்க் இல்லை, அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கல. இன்னொரு வசனத்தை சொல்கிறேன், வாசிங்க. 1 சாமுவேல் 20:25 வாசிங்க. 1 சாமுவேல் 20:25. ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. எல்லாரும் சொல்ல போற அந்த வார்த்தையை, தாவீது இருக்கும் இடம். எல்லாரும் சொல்லுங்க, மேல இருக்கவங்க சேர்த்து, தாவீது இருக்கும் இடம், தாவீது இருக்கும் இடம். ஒருவேளை அந்த சீட்டுக்கு நீங்க போய் உட்காரணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த சீட், அந்த சேர், அந்த சிம்மாசனம், அந்த இடம் உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்குமே தவிர, நீங்கள் இல்லாத போது உங்களை தவிர வேறு ஒருவரையும் கர்த்தர் அங்கே அமர வைக்க விட மாட்டார். வேறு ஒருவரையும் அங்கே அமர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர் அல்ல தேவன். உங்களுக்கானது உங்களுக்காக வைக்கப்பட்டது. நீங்க வந்து அதில் அமரும் வரையில அந்த சீட்டு காலியாக இருந்தாலும் இருக்குமே தவிர வேறு ஒரு நபரை அந்த இடத்திலே அவர் வைத்து பார்க்க மாட்டார், வைத்து விடவும் மாட்டார். அது நிச்சயம் நமக்கு வேண்டும். கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காது, அதனால் நான் வந்தேன்னா எல்லாம் போயிடும், என் ஸ்தானம் போயிடும். நோ. அடுத்ததாக சொத்தில் பங்கு கிடைக்காது இல்லையா? முற்பிதாக்களின் சொத்து எனக்கு கிடைக்காம போயிரும்பா. ஆண்டவர் அதுக்கும் சொல்றாரு. எடுத்து வாசிங்க, என்னாகமம் 18:20. இன்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். அப்பா, அவங்க சொத்தும் வேணாம், அவங்க சுகமும் வேணாம், நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். உலக மனுஷன் கொடுக்கறது என்னங்க சொத்து? உலக மனுஷன் கொடுக்கறது என்ன அது செல்வாக்கு? கர்த்தரே சொல், நீ இதை, நான் தான்ப்பா உனக்கு சொத்து, நான் தான் உனக்கு சுதந்திரம். அந்த ஒன்று இருந்தால் நமக்கு போதாதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், அவைகளை குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாய் எண்ணி குப்பையுமாய் விட்டுவிட்டேன் என்று அறிக்கை செய்து நாம் அவர் சமூகத்திலே எல்லாவற்றையும் விட்டு விடுகிற போதுதான் உன் ராஜா உன்னிடத்திலே வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு 10-15 மினிட்ஸில் முடிச்சிடுவேன். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அதே கூட்டம், ஓசன்னா ஹல்லேலூயா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று பாடி இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே வந்தது பண்டிகை கொண்டாடும்படிக்கு வரவில்லை, பஸ்கா கொண்டாடும்படிக்கு வரவில்லை, தம்மைத்தாமே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிட ஒப்பு கொடுவதற்காக வந்தார். ஹல்லேலூயா. கொண்டாட்டத்துக்கு வரல, தன்னை அர்ப்பணிக்க வந்தார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனித்தால் போதும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கப்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 10ஆம் தேதியிலே அந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி மாலை வேளையிலே அந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதாவது 10, 11, 12, 13, 14 5 நாட்களுக்கு பிற்பாடு அவைகள் அடிக்கப்பட வேண்டும். இப்போ வாசிங்க, யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர
6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். 6 நாளைக்கு முன்பதாகவே ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வந்து விட்டார். இந்த உலகம் சொல்லும் பார்த்தீங்களா, பந்திக்கு சண்டைக்கு ரொம்ப பசியாக இருக்கீங்க போல இருக்கு, அதனால தான் பந்தின்னு சொன்னோன்னா முந்தணும்னு சொல்லிட்டீங்க. போயிடலாம், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், உணவு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் காரியங்களை பார்த்து தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து தான் இயேசு போனார். 6 நாளைக்கு முன்பதாகவே அவர் போகிறார். அடுத்த வசனம் 12 வாசி. இயேசு மறுநாளிலே இயேசு, அதை வாசிங்க. 12 மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு. போதும், மறுநாளிலே இயேசு 6 நாளைக்கு முன்னாலே வந்துட்டாரு. அடுத்து மறுநாளிலேன்னு சொன்னா 5வது நாள், சரியா? சரியான அந்த நேரத்தில் எங்கே போகிறார்? தேவாலயத்திற்கு போகிறார். தேவாலயத்திற்கு போகும்போது ஒரு பலி பிரமாணத்தின் முறைமையின்படி ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பலியானது ஒரு பிரதான ஆசாரியன் அந்த பலியை ஆராய்ந்து பார்த்து அதிலே பழுது ஏதும் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து ஊனமானவைகள், நசல் கொண்டவைகள், காயமுற்றவைகள் இவைகளெல்லாம் இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் பலி செலுத்தப்பட முடியும். அந்த நியமத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கும்படிக்கு பிரதான ஆசாரியருக்கு முன்பதாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுக்கிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே எப்படியெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி சோதிக்கப்பட்டது, யாராலே அந்த ஆட்டுக்குட்டி சோதிக்கப்பட்டது என்பதை குறித்து அந்த வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21:23 வாசிங்க. மத்தேயு 21:23. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும். போதும், பிரதான ஆசாரியர் முதலாவது அவரை சோதிக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக பிரதான ஆசாரியர்களாலே சோதிக்கப்படுகிறார். அடுத்ததாக 22:15 வாசிக்கிறோம், அவர் பரிசேயர்களாலே சோதிக்கப்படுகிறார். அடுத்து மத்தேயு 22:23 வாசிக்கிறோம், அவர் சதுசேயர்களாலே சோதிக்கப்படுகிறார். மத்தேயு 22:35 வாசிக்கிறோம், அவர் நியாய சாஸ்திரிகளினாலேயும் சோதிக்கப்படுகிறார். இப்படி பல்வேறு பல தரப்பட்ட ஜனங்களாலும் அவர்கள் சோதிக்கப்பட்டு கடைசியிலே அவர் ஒரு குறையும் இல்லாதவராக தான் வெளியே வந்தார். இதை யார் சொன்னது? பிலாத்துவே சொல்றான் பாருங்க. லூக்கா 23:14 வாசிங்க. லூக்கா 20. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. ஒரு குற்றத்தையும் பிலாத்து, நியாயம் செய்கிற பிலாத்து கூட இயேசுவினிடத்திலே ஒரு குற்றமும் காண முடியவில்லை. எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்காய் தேவ சமூகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னை பலியிடப்படும்படிக்கு பிரமாணங்களுக்கு தன்னை உட்படுத்தினவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். இரண்டாவதாக, இந்த ஜனங்களெல்லாம் சேர்ந்து அவரை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஒருவேளை இந்த ஜனங்க சத்தத்துக்கெல்லாம் அவர் மசிஞ்சு அந்த ஜனக்கூட்டத்தோட சத்தத்துக்கெல்லாம் இணங்கி, இவ்வளோ பேர் சத்தம் போடுறாங்களே, ஒரு 10 பேர் தலைவா உங்களை போல யார் உண்டுன்னு சொன்னாலே போதும், நம்மளுக்கு தலையில் 2 கொம்பு முளைச்சிடும் இல்லையா? ஒரு 100 பேர் சேர்ந்தா போதும், ஒரு ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சிடலாம். 1000 பேர் சேர்ந்தா ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். இங்கே லட்சோபலட்ச ஜனங்கள் அவரை நெருக்கி தள்ளின போதும் அவர் இருதயத்தில் இருந்தது எல்லாம் நீங்களும் நானும் தான். ஒருவேளை அன்றைய தினத்திலே அவர் போய் அந்த ராஜ சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தாரானால் யூதர்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு வந்திருக்குமே தவிர புறஜாதியாராகிய நாம் இந்த இடத்துல வந்து இப்படி உட்கார்ந்திருக்க முடியாது. அவர் இருதயத்தில் இருந்தது எல்லாம் நீங்களும் நானும் தான். புறஜாதியார சகல ஜனங்களும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவருக்குள்ளே இருந்தபடினால தான்
அவர் ராஜாவாக சிங்காசனத்திலே அமராமல் கல்வாரி சிலுவை அவர் தெரிந்து கொண்டார். எப்படி அந்த கழுதையின் கதையில பார்க்கிறோம். அவர் கண் பார்வையில் இருந்தது எல்லாமே கட்டப்பட்ட கழுதைகள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல இந்த கழுதைகள் கட்டப்பட்டிருக்கிறது. கழுதைன்னு சொன்னா பொதி சுமக்கிற ஒரு மிருகம் தானே. பீஸ்ட் ஆஃப் பேர்டன் சொல்லுவாங்க. பொதி சுமக்கிற ஒரு மிருகம். இந்த உலகத்தின் பாவ சுமைகளை சுமந்து கொண்டு பல்வேறு கட்டுகளினாலே தன்னை உருவ கட்டிக்கொண்டு விடுவிக்க கூடாமல் இருக்கிற அந்த கழுதைகளை கட்ட அவிழ்க்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே அமர்ந்து கொண்டு வருகிறார். கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்டவைகள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? ஒரு காலம் ஒருவனும் ஏறிராத கழுதை. கடந்த முறை நான் சொல்லும் போது சொன்னேன், ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதைன்னு சொன்னால் ஒரு ட்ரெயின் பண்ணாத ஒரு கழுதையில் போய் யாரும் ஈஸியாக ஏறி உட்கார முடியாது, உதச்சி தள்ளிடும். அதே நேரத்தில் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதைனா, நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறிங்க. நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன் ப்ராக்டிக்கலாகவே. ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து, நான் பஸ்ஸில் போகும்போது, முந்தி ஒரு காலத்தில் பஸ்ஸில் போகும்போது, பஸ்ஸில் நல்ல கூட்டமாக இருக்குது, ஆனால் ஒரு சேரில் யாருமே உட்காரல. இல்லை டிரைவர் போயிட்டு தான் இருப்பார், அப்புறம் எப்படி பஸ் போகும்? பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு, கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. நான் இடையில ஏறினேன், ஏறி பார்த்தேன் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. அதில் ஒரு சீட், 3 பேர் உட்கார சீட்டில் யாருமே உட்காரல. ஃப்ரீயாக போகிறான். என்னங்க யாருமே உட்காரல? சொன்னாங்க, சார் நீங்கள் உட்காரணுன்னா உட்காருங்க சார் அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா யாரோ அதில் வாமிட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போய் உட்கார முடியுமா? ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதைன்னா, அந்த கழுதையின் இடத்துல ஏதோ ஒரு பலவீனம், அது ஏதோ நோயாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஏதோ விரும்பப்படத்தகாத ஒன்று அந்த கழுதைகிட்ட இருக்கு. அதனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஒருவனும் ஏறவும் விரும்பலை. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு காலத்தில் காணியாட்சிக்கு புறம்பாய், ராஜ்யத்திற்கு புறம்பாய், தேவ சமூகத்தை சேராதவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய் இருந்த உங்களை என்னையும் தம்முடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக கர்த்தர் மாற்றி வைத்து உங்கள் மேலே இயேசு கிறிஸ்து அமர்ந்து பயணிக்கிறாரே, இது நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அடுத்தது, அது கேட்பாரற்ற கழுதை. கேட்க நாதி இல்லை. ஒரு தலை வலிக்குது, காய்ச்சல்னு சொன்னா கூட என்ன பண்ணுதுன்னு கேட்டு மருந்து கொடுக்க கூட ஆள் இல்லப்பா. நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், வேதனையில் இருக்கோம், பாடுகளில் இருக்கோம், என்னை கேட்க யாருமே இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு கார் வச்சுருக்கீங்க, இல்லை பைக் வச்சுருக்கீங்க. ஒருத்தர் பைக்கை சாவி போட்டு எடுக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வெளியே கேட்குறீங்க, யாருப்பா நீ இந்த பைக்கை எடுக்கிற அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஏஜ் சர்ச்சில் பாஸ்டர் மனோகரன் தான் இந்த பைக் எடுத்து வர சொன்னாருன்னு சொன்னால் அவன் சும்மா விடுவானா? ஆனால் பாருங்கள், இவன் அப்படியா எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டானா. அப்படின்னா அந்த பைக் என்ன கண்டிஷனில் இருந்திருக்கும் பாருங்கள். வீட்டு வாசலில் தொழுவத்திலே அந்த ஆட்டுக்குட்டி வைக்கப்படவில்லை, வெளியிலே வைக்கப்பட்டிருந்தது. சிங்கப்பூர் தேசத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சுருவாங்களா. அப்படியே சிங்கப்பூர் போனதில்லை, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் போக இருக்கோம் ஊழியத்து நிமித்தமாக. ஒரு பொருள் தேவையில்லை, நல்ல கண்டிஷனில் இருக்கும், தேவையில்லை, வாசலில் வச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? யார் வேணாலும் எடுத்துக்கலாம். கேட்க நாதியற்று இருந்த நம்மை தேடி வந்த தெய்வம், நம் ஆராதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை, மார்க் 11:4 வாசிங்க. அந்த கழுதை நின்ற இடம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இருவழி சந்தையிலே அந்த குட்டி கட்டப்பட்டிருந்தது. இருவழி சந்தை, 2 வழி போகுது. ஒரு காலத்தில் இங்கே வந்திருக்கிற எத்தனை பேருன்னு தெரியாது,
ஒரு காலத்தில் வாழ்வா சாவா, ஜீவ வழியா மரண வழியா, இதை செய்ய முடியுமா செய்யக்கூடாதா என்கிற ஒரு குழப்பத்தில் நான் எப்படி தான் போய் என் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுவேன், நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் என்று ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலையில், ஒரு இடத்துல சாவை நோக்கி போய் கொண்டிருந்த, நிராகரிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை தேடிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் இருந்த நமக்கு ஜீவன் தந்ததும் அல்லாமல் அவருடைய தயவையும் நமக்கு பாராட்டி இருக்கிறாரே, அவருடைய கிருபை மகா பெரியது. ஹல்லேலூயா. இறுதியாக அந்த அந்த கழுதை வரும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய வஸ்திரத்தை எடுத்து அந்த கழுதைக்கு முன்பாக அப்படி விரிக்கிறாங்க. இயேசுவுக்காய் விரிக்கப்பட்டது. அது மேல் நடந்து வர்றது யார்? இயேசுவா நடந்து வந்தார்? அந்த கழுதை தான் நடந்து வந்துச்சு. இப்போ நம்முடைய லைஃப்பில் நமக்கு கிடைச்சிருக்கிற மரியாதை, இந்த சமூகத்தில் நமக்கு கிடைச்சிருக்க அந்தஸ்து, நமக்கு கொடுக்கிற ஸ்டேட்டஸ், அதெல்லாம் என் ஞானத்தினாலேயோ அல்ல, என் செல்வத்தினாலேயோ அல்ல, என் குவாலிஃபிகேஷனாலே அல்ல, முற்பதாக்களின் சொத்துக்களினாலே அல்ல, வேறு எந்த காரியத்தின் நிமித்தமாக அல்ல, இயேசு என்மேல் இருப்பதினாலே மாத்திரமே. இயேசு என்னோட கூட இருக்கிறதுனால தான் இந்த மரியாதை, இந்த ஆசீர்வாதம், இவர்கள் எல்லாம். மறுநாள் அந்த கழுதை போச்சுன்னா யாராவது மதிச்சிருப்பாங்களா? இயேசு மேலே இருக்கிற வரைக்கும் தான் அதற்கு எல்லா மரியாதையும் கொடுக்கப்பட்டது. சொல்லி முடிக்கிறேன். இயேசு நம்மோடு கூட இருக்கும் வரைதான் இந்த ஆசீர்வாதங்கள். ஒரு கேள்வியோடு நாம் கடந்து செல்வோம். இந்த ஜனக்கூட்டத்திலே ஒருவரை போல இருக்கிறோமா? தேவைகளுக்காக மாத்திரம் தேவ சமூகத்தை நாடி வருகிறவர்களாக இருந்தால் இந்த நாட்களிலே பிரச்சனைகளுக்காக அல்ல, தேவனுடைய பிரசன்னத்திற்காய் தேடி வருகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நான் இதை இழந்து போவேன், அதை இழந்து போவேன் என்று சொல்லி காரணங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் மனம் மாறி நான் எதை இழந்தாலும் தேவனை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்கிற ஒரு நிச்சயத்திற்குள்ளே வர வேண்டும். ஒரு கட்டுகளோடு நீங்கள் இந்த காலை வேளையில் ஒரு கவலையோடு, ஒரு வேதனையோடு, ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது கட்டு அவிழ்க்கப்பட்டவர்களாய், விடுவிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உங்களை நேசிக்கும் ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்கிற ஒரு நிச்சயத்தோடு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ஒரு பாடலை பாடிக்கொண்டே சொல்லுவோமா? ஒருவேளை அந்த கழுதைக்கு வாயிருந்தால் அப்படி தான் பாடியிருக்குமா? பாடலாமா? ஜெஃபி பாடலாமா? பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். திருப்பாதத்தில்
கிருபை உள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆனந்தமும் உடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவரே, உம்மை ஆண்டவராகி உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம். இயேசுவை காண வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலைமைகள், ஆண்டவரே தலைக்குனிவான நேரங்கள், ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகள் அத்தனை நடுவிலும் எங்கள் தேவ கிருபையும் தேவ தயவும், ஆண்டவரே இந்த நாங்கள் காலையில் கேட்ட வேத வாக்கியங்களின்படி எங்களை ஆசீர்வதிக்க உம்மை காண வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சிலுவை நாதர் இயேசுவை தரிசிக்க வந்திருக்கிறோம். கல்வாரி காட்சிகளை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். சிலுவையில் சம்பாதித்த மேன்மைகளை ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். இன்னமும் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய தலைமை போதகர் சென்ற இடங்களிலும் பயன்படுத்தின தயவுக்கு ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னம் மீதியான ஜெப நேரத்தில் எங்களோடு கூட இருப்பதாக. மாலை ஆராதனையை ஆசீர்வதித்து தாரோம். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் உயர்த்தப்படும். வந்த ஒருவரும் வெறுமனே போகாதபடி ஆண்டவரே, எதிர்பார்த்த நன்மைகளை, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை, எதிர்பார்க்கிற சுகத்தை, எதிர்பார்க்கிற சர்வாங்க சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவர்களாக தேடுகிற நிம்மதி சமாதானம் எங்கள் ஆண்டவர் தரும்படியாய் ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். குழப்பமான சூழ்நிலைமைகளை எல்லாம் மாற்றி எங்கள் ஆண்டவர் தேடுகிற அமைதியை சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்று கேட்ட பிரசங்கத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.